அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் எந்த ஸ்ட்ரைக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் என்ன டைரக்ஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு மண்டே ட்ரேடு நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்னங்க, மிஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ரீட்டைல் ட்ரேடர் ப்ரோ ட்ரேடர்லாம் என்ன பொசிஷன் லாஸ்ட் ட்ரேடிங் டே என்ன பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ரீட்டைல் ட்ரேடர் பாருங்க, இன்னும் பைலே இருக்காங்க. 10 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து பைல தான் இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக 55,000 கான்ட்ராக்ட் நேற்று பைக்கு வந்திருக்காங்க லாஸ்ட் ட்ரேடிங் டே. ப்ரோ ட்ரேடர் 1,54,000 செல்லில் இருக்காங்க. 7,000 கான்ட்ராக்ட் தான் பைக் மாறி இருக்காங்க. எஃப்ஐ இது எப்போ இருந்தால் அவங்க செல்லிலே தான் இருக்காங்க, அதை விட்டுருங்க. இவங்க 2 பேர் தான் இப்போ இம்பார்ட்டன்ட். இப்போ இவர் யார் பக்கம் ப்ரோ ட்ரேட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறாரோ அந்த பக்கம் மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. இல்லை டவுனில் இறங்கின உடனே ரீட்டைல் ட்ரேடர் இந்த இதை கவர் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் அப்படியே இதாகும். அப்போ மார்க்கெட்டில் ஒரு ஹிண்ட் தரேன். இன்னைக்கு ஓப்பன் ஆகும் மார்க்கெட், ஸ்பாட் ப்ரைஸ் ஓப்பன் ஆகும் இல்லையா? அந்த ஓப்பன் ப்ரைஸ் இன்னைக்கு அந்த ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே சஸ்டைன் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட் அப்சைடு செல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இவங்க கவர் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இவங்க பைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓப்பனுக்கு மேலே இருக்கிறதுக்கு, ஓப்பனுக்கு கீழே இருக்கு, அது செல்ல விட்டுருங்க. ஓகேங்களா? இது அடிஷ்னல் டூல். இது நேற்று முடிஞ்சு போன டேட்டா, லைவ் டேட்டா கிடையாது. இன்னைக்கு மாற்றத்துக்கு கூப்பிட்டது. இன்னைக்கு அதே டைரக்ஷனில் கூட அப்படியே கூட இருக்கலாம். அவங்க மாற்றத்துக்கு கூப்பிட்டுறது. நம்ம இதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்ம ஒன்லி மேக்ஸ் சம் ரூல்ஸு, எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், என்ன ஸ்டாப் லாஸ் எல்லாமே நம்ம தெரிஞ்சிருக்கோம். இந்த மாதிரி யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்கில் சொல்கிற யாரை சொல்கிறது எனக்குமே நம்பாதீங்க. இன்க்ளூடிங் மீ, நான் சொல்கிறது நீங்கள் படித்து ஆராய்ந்து அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. சரி, இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம். இன்னைக்கு 22,800 கால் 218 218 ரூபாய்க்கு சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் அப்சைடு செல்வதற்கும், 218 ரூபாய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் டவுன் சைடு செல்வதற்குமான வாய்ப்புகள் இருக்கு. அப்போ 22,800 கால் 218 இருக்கும் பொழுது நீங்க டிசிஷன் எடுங்க. உங்க டிசிஷன் எய்தர் அப்பா உங்க டெக்னிக், நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், பேட்டர்ன்ஸ் பார்க்கலாம், எலியாட் வேவ் பார்க்கலாம், ட்ரெண்ட் லைன்ஸ், எனி மெத்தட் நீங்க படிச்சிருக்கீங்களோ. ஆனா நம்ம அதெல்லாம் பார்க்க மாட்டோம். நம்மகிட்ட படிச்ச ஸ்டூடெண்ட் அதை பார்க்க மாட்டாங்க. ஒன்லி மேக்ஸ், சம் வேல்யூஸ், ரூல்ஸ், எங்க என்ட்ரி எடுக்கணும் என்னங்கிறது எல்லாமே அது இருக்கும். அது மட்டும் இல்ல, இங்கிருந்து சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போனாலும் ஒரு வேலையில ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்பணும், ஆர் அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி சப்போர்ட்டா மாறிட்டு மேலே போகும். அதே போல கீழே வந்தாலும் ஒரு சப்போர்ட் எடுத்து திரும்பணும், சப்போர்ட்டை பிரேக் பண்ணணும். இது போல 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினா 1000 பாயிண்ட் எப்படி இறங்கும் அப்படிங்கிறது எல்லாமே மேக்ஸ். இது எல்லாமே எப்படின்னா முன்னாடியே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம், லைவ்ல கிடையாது. முன்னாடி இப்பவே எல்லாம் கால்குலேட் எந்தெந்த ஸ்ட்ரைக் அங்கே எங்க போனா என்ன செய்யும், எப்படி ட்ரேட் எடுக்கும். அதுல ஃபால்ஸா ஏமாத்துவாங்க. இந்த வேலைக்கு கீழே இருக்கிற மாதிரி இருப்பாங்க, டக்குன்னு தூக்கிடுவாங்க. மேலே இருப்பாங்க, டக்குனு கீழே விடுவோம். இதெல்லாம் நம்ம மேக்ஸ்லேயே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ ஒரு ஸ்ட்ரைக் எங்கே வந்து என்ன செய்யும், அதை எங்கே எக்ஸிக்யூட் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, இவர் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டாரு, கீழே வந்துட்டாருன்னு சொன்னேன். புட்டு எந்த ஸ்ட்ரைக்கை எந்த விலையில் வரும், அதுக்கு வேற கால்குலேஷன் வரும். அந்த கால்குலேஷன் வேலையில் தான் அது பயன்படும். அப்போ இதை நான் கொடுக்கறது நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக கொடுக்குறேன். மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்காம இதை ஏன் கொடுக்குறாரு அப்படிங்கிறத சிந்தி. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வைத்து ஆப்ஷன் பையிங் பண்ணவே கூடாது. மார்க்கெட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா அதுக்கு டைம் வேல்யூ கிடையாது. அது 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியும். ஆனால் நம்ம ஆப்ஷன் அப்படி கிடையாது. ஸ்ட்ரைக்கு ஒவ்வொரு இதுக்கும் அந்த ஸ்ட்ரைக்கை கிராஸ் பண்ணாவே ஹெவியா லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.